அந்த விபச்சாரியை கல்லெடுத்து அடிக்கலாம். உங்களை எவன் யோக்கியமாக இருக்கணும் கல். நீங்கள் வந்து பாருங்கள் ஜான் ஜபராஜ் பேசுகிறவங்க எதிர்த்து பேசுங்க. ஆனால் முதல்ல ஜான் ஜபராஜுக்காக எவன் ஜபம் பண்ணானோ அவன் ஏஞ்சி பேசிட்டோம். நான் டெய்லி காலையில் ஜெபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன். ஆண்டுட்டு ஆண்டவரே உம்முடைய மகன் தப்பு நடந்ததா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றி அந்த மகனை வெளியே கொண்டு அவன் 10 வருஷம் நான் சினிமாவுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா, இல்லை சினிமா பாட்டு எழுதியிருந்தாரா, இல்லை சினிமா எப்படியும் சம்பாரிச்சிருக்கணும்ல. அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் 10 வருஷம் ஸ்டேஜாக வந்து நைட்டும் பகலுமா வந்து பாருங்கள் உங்கள் கிறிஸ்துவத்துக்கு, உங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு, உங்கள் இயேசு கிறிஸ்துவ தானே பாட்டு பாடினார் சார். ஜான் ஜபராஜ் ஒரு நல்ல தலைவர் சார். ஜான் ஜபராஜ் இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலுக்காக வரப்பட்டு அவர் ஆண்டவருக்கு பிறகு ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துகிறார். அங்கி போகிறவர் ஒரு ஊழியம் தான், பேண்ட் ஷர்ட்டை போட்டு மிஷினரி ஒரு ஊழியம் தான், அதுக்கப்புறம் பிறகு கோயிலில் வந்து பாருங்கள் டேபிள் சேரை துடைக்கிறது ஒரு ஊழியம் தான். அது போல் கடைசி காலத்தில் ஆண்டவரால் எழுப்பப்பட்ட ஒரு ஊழியமாக தான் நீங்கள் அவர் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி உங்கள் பழைய விதைகள் பிரகாரமே பார்த்தோன்னா மேடையில் பேசிட்டு ஒரு சர்ச்சில் யூத் உட்கார்றதில்லை சார். யூத்துன்னு ஒருத்தருக்காம பார்த்தீங்களா, சண்டே கிளாஸ் இப்போ சண்டே கிளாஸ் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி போச்சு, எல்லாம் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. யூத்துன்னு வரவங்களாம் வந்து பிறகு சர்ச்சுக்குள்ளே வரதில்லை, எல்லாம் ரோட்டில் நிற்கிறான், வெளியே இருக்கிறான், அப்படியே இஷ்டத்துக்கு போகிறான். அடுத்த திருச்சபை 30 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திருச்சபை என்னவாக இருக்க போகுது? அப்படி எடுத்து பாருங்கண்ணே. மோசிலாசர்ஸ் மீட்டிங், இல்லை எந்த மீட்டிங், டிஜிஎஸ்சி மீட்டிங், அதுக்கப்புறம் வந்து பால் தினகரன் மீட்டிங், இல்லை எந்த ஒரு மீட்டிங் நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தாலும் 40 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே பரலோகத்துக்கு போகிறோம் தான் உட்காந்துருப்போம். இந்த வாலிபர்கள், இந்த அடுத்த கட்ட தலைவர்கள், 2ஆம் தலைமுறை எல்லாம் ஆண்டவருடைய வெளியே சினிமா தேட்டருக்கும் சிகரெட் பிடிச்சிட்டும் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருந்தவங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்தா சர்ச்சில் ஆடி பாடி வந்து பார்த்தோன்னா கிறிஸ்துவின் பாட்டப்படம், கிறிஸ்துவின் நாமத்தை மையப்படவும் நின்னது காரணம்னா இந்த ஜான் ஜபராஜ் தான். அப்போ அதுக்கு ஒரு டூல் வேணுமா வேணாமா? இப்போ ஒரு காலத்தில் சின்ன வயசில் நான் இருக்கும்போது டிவி பிசாசு, டிவியே வாங்கக்கூடாது கிறிஸ்டின்னாங்க. ஆனால் நீங்கள் அந்த டிவியில் தானே வந்து பாருங்கள் ஏசு விடுவிக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருங்கள் தெரப்பின் வாசல் ஜெபம் பார்க்குறீங்க.